ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக ரேஷன் கடைகளில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்கள். ரிசல்ட்டு குறித்து இன்றைக்கி ஒரு அப்டேட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. தமிழகத்தில் இதுவரை 7 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை அப்டேட் பண்ணியிருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டத்துடைய ரிசல்ட்டை சற்று முன் நமக்கு வெளியிட்டிருக்காங்க. அதை குறித்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேங்க. இதுவரை பார்த்திங்கன்னா ஒரு 8லிருந்து 9 மாவட்டத்துடைய ரிசல்ட் எல்லாமே நமக்கு கிடைச்சாச்சு. நீங்கள் எல்லாருமே இதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரேஷன் ஷாப்போடைய ரிசல்ட்டு நமக்கு வெளியிட்டே தாங்க இருக்காங்க. இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்துடைய ரிசல்ட்டு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, கூகுளில் போயிட்டு டிஆர்பி அப்படின்னு அடித்து செங்கல்பட்டு அப்படின்றத நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய டிஆர்பியோடைய ரிசல்ட் இப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தாங்க நீங்கள் செக் பண்ணிக்கணுங்க. இப்போ நம்ம இந்த செங்கல்பட்டு மாவட்டத்துடைய ரிசல்ட்டை தான் உங்களுக்கு நான் பார்த்துட்ருக்கேன். இப்படி பார்த்திங்கன்னா இன்னும் சில தினங்களில் அனைத்து மாவட்ட வாரியாக இருக்கிற ரிசல்ட்டு அனைத்துமே கொடுத்துருவாங்க. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய ரிசல்ட்டு நமக்கு விரைவில் பப்ளிஷ் செய்ய இருக்காங்க. ஓகேங்களா? கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாதிரி மாவட்டத்துடைய ரிசல்ட்ஸ் அனைத்துமே அதி விரைவில் நமக்கு கிடைத்திடுங்க. இப்போ டிஆர்பியோடைய செங்கல்பட்டு மாவட்டத்துடைய நீங்கள் ரிசல்ட்டை இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஓகேங்களா? இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் தற்சமயம் ஆட்சேர்ப்புக்குண்டான ரிசல்ட்டு தற்காலிக தெரிவு பட்டியல். இதில் பார்த்திங்கன்னா 2 கேட்டகரிக்குமே தற்காலிக தெரிவு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. விற்பனையாளர்களுக்கும் சரி, கட்டுநர்களுக்கும் சரி, இந்த மாதிரி 2 கேட்டகரிக்குமே நமக்கு செங்கல்பட்டு மாவட்டத்துடைய அப்டேட்டை எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. 2 மாவட்டத்துடைய அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் எவ்வளோ பேர் சேல்ஸ்மேன்ஸ் எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்காங்க அந்த மாதிரி கேட்டகரி வைஸாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சேல்ஸ்மேன் இவ்வளவு, பேக்கேஜர் இவ்வளவு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ டிஆர்பி செங்கல்பட்டுங்க. இப்போ மீதி இருக்கிற மாவட்டத்திற்கு எப்போ வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எல்லாருமே கேட்குறாங்க. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நமக்கு விரைவில் இந்த டிஆர்பியோடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்ஸ் அனைத்துமே வெளியிட இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம் டிஆர்பியோடைய ரிசல்ட்டுக்காக. செங்கல்பட்டு மாவட்டத்தில் சேல்ஸ்மேன் பார்த்திங்கன்னா எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான பேர், 108. அதே மாதிரி செங்கல்பட்டு மாவட்டத்தில் பேக்கேஜர் அந்த கேட்டகரி நம்ம பார்க்குறப்ப 87 பேர். ஒரு கம்மியான பீப்புள் தாங்க இந்த மாதிரி செலெக்ஷன் லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப வேதனைக்குரியது அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. கடைசி என்ன சொல்கிறாங்க, இந்த செலெக்ஷன் கேண்டிடேட் பியூர்லி professional based on subject outcome write the petition relating the requirement filed before Honorable High Court Justice Madras மதுரை பிரான்ச். அதுக்கு கட்டுப்பட்டு தான் நாங்கள் இது எல்லாத்தையும் நாங்கள் ப்ரொஃபஷனல் செலக்ஷன்ஸ்ட்டே வெளியிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஃபாலோயிங் கேண்டிடேட் ப்ரொஃபஷனலி செலக்டட் த பேக்கேஜர் த பேர் ஃபோர்ஸ் ஷாப்ஸ் கோஆப்டிவ் சொசைட்டிஸ். இது எல்லாமே கூட்டுறவுத்துறையோடைய ரேஷன் ஷாப்புக்கு எடுக்கப்பட்டவங்க பேக்கேஜர்ஸ். செலெக்ஷன் பார்த்திங்கன்னா பியூர்லி ப்ரொஃபஷன், தற்காலிகமாக செலக்ட் பண்ணவங்க மட்டும்தான். அடுத்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு செய்யப்பட்டு இவர்களில் சான்றிதழ் இருந்தால் மட்டும்தான் இவங்க பணி ஆணை பெற தகுதியுடையவர்கள் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருமே நம்ம அடுத்தடுத்த மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை குறித்து தினசரி அப்டேட்டுகள் எல்லாமே நான் உங்களுக்கு வழங்கிட்டே வந்துட்டுருக்கேன். அதை நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இப்போ பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துடைய ரிசல்ட்டு நமக்கு வெளியாகிடுச்சிங்க. இப்போ நான் இன்னும் சற்று நேரத்தில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கோவை, ஈரோடு, நாமக்கல் இந்த மாதிரி மாவட்டத்துடைய ரிசல்ட்டு நமக்கு கிடைத்துவிடும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா விருதாச்சலம், நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டத்துடைய ரிசல்ட்டை நாளை நாம் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுங்க. இப்படி தாங்க டிஆர்பியோடைய ரிசல்ட்ஸ் அனைத்துமே பப்ளிஷ் செய்யப்பட்டு வருகிறது. நீங்கள் அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கீங்களோ, அந்தந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ, நீங்கள் உங்களுடைய ரிசல்ட்டை இப்போ இந்த வழிகளை பின்பற்றி தான் செக் பண்ணிக்கணுங்க. செங்கல்பட்டு மாவட்டத்துடைய ரிசல்ட்டு இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் கவலையே பட வேண்டாம். ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டுக்கு உண்டான நேரத்தில் நாம் வந்தாச்சு. நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி மீதி இருக்கிற மாவட்டத்துடைய ரிசல்ட்டு நமக்கு இன்று இல்லைனா நாளை வெளியிடுவாங்க அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, ரேஷன் ஷாப் சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக ரேஷன் கடைகளில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்கள். ரிசல்ட்டு குறித்து இன்றைக்கி ஒரு அப்டேட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. தமிழகத்தில் இதுவரை 7 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை அப்டேட் பண்ணியிருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டத்துடைய ரிசல்ட்டை சற்று முன் நமக்கு வெளியிட்டிருக்காங்க. அதை குறித்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேங்க. இதுவரை பார்த்திங்கன்னா ஒரு 8லிருந்து 9 மாவட்டத்துடைய ரிசல்ட் எல்லாமே நமக்கு கிடைச்சாச்சு. நீங்கள் எல்லாருமே இதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரேஷன் ஷாப்போடைய ரிசல்ட்டு நமக்கு வெளியிட்டே தாங்க இருக்காங்க. இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்துடைய ரிசல்ட்டு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, கூகுளில் போயிட்டு டிஆர்பி அப்படின்னு அடித்து செங்கல்பட்டு அப்படின்றத நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய டிஆர்பியோடைய ரிசல்ட் இப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தாங்க நீங்கள் செக் பண்ணிக்கணுங்க. இப்போ நம்ம இந்த செங்கல்பட்டு மாவட்டத்துடைய ரிசல்ட்டை தான் உங்களுக்கு நான் பார்த்துட்ருக்கேன். இப்படி பார்த்திங்கன்னா இன்னும் சில தினங்களில் அனைத்து மாவட்ட வாரியாக இருக்கிற ரிசல்ட்டு அனைத்துமே கொடுத்துருவாங்க. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய ரிசல்ட்டு நமக்கு விரைவில் பப்ளிஷ் செய்ய இருக்காங்க. ஓகேங்களா? கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாதிரி மாவட்டத்துடைய ரிசல்ட்ஸ் அனைத்துமே அதி விரைவில் நமக்கு கிடைத்திடுங்க. இப்போ டிஆர்பியோடைய செங்கல்பட்டு மாவட்டத்துடைய நீங்கள் ரிசல்ட்டை இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஓகேங்களா? இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் தற்சமயம் ஆட்சேர்ப்புக்குண்டான ரிசல்ட்டு தற்காலிக தேர்வு பட்டியல். இதில் பார்த்திங்கன்னா 2 கேட்டகரிக்குமே தற்காலிக தேர்வு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. விற்பனையாளர்களுக்கும் சரி, கட்டுநர்களுக்கும் சரி, இந்த மாதிரி 2 கேட்டகரிக்குமே நமக்கு செங்கல்பட்டு மாவட்டத்துடைய அப்டேட்டை எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. 2 மாவட்டத்துடைய அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் எவ்வளோ பேர் சேல்ஸ்மேன்ஸ் எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்காங்க அந்த மாதிரி கேட்டகரி வைஸாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சேல்ஸ்மேன் இவ்வளவு, பேக்கேஜர் இவ்வளவு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ டிஆர்பி செங்கல்பட்டுங்க. இப்போ மீதி இருக்கிற மாவட்டத்திற்கு எப்போ வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எல்லாருமே கேட்குறாங்க. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நமக்கு விரைவில் இந்த டிஆர்பியோடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்ஸ் அனைத்துமே வெளியிட இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம் டிஆர்பியோடைய ரிசல்ட்டுக்காக. செங்கல்பட்டு மாவட்டத்தில் சேல்ஸ்மேன் பார்த்திங்கன்னா எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான பேர், 108. அதே மாதிரி செங்கல்பட்டு மாவட்டத்தில் பேக்கேஜர் அந்த கேட்டகரி நம்ம பார்க்குறப்ப 87 பேர். ஒரு கம்மியான பீப்புள் தாங்க இந்த மாதிரி செலெக்ஷன் லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப வேதனைக்குரியது அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. கடைசி என்ன சொல்கிறாங்க, இந்த செலெக்ஷன் கேண்டிடேட் பியூர்லி professional based on subject outcome write the petition relating the requirement filed before Honorable High Court Justice Madras மதுரை பிரான்ச். அதுக்கு கட்டுப்பட்டு தான் நாங்கள் இது எல்லாத்தையும் நாங்கள் ப்ரொஃபஷனல் செலக்ஷன்ஸ்ட்டே வெளியிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஃபாலோயிங் கேண்டிடேட் ப்ரொஃபஷனலி செலக்டட் த பேக்கேஜர் த பேர் ஃபோர்ஸ் ஷாப்ஸ் கோஆப்டிவ் சொசைட்டிஸ். இது எல்லாமே கூட்டுறவுத்துறையோடைய ரேஷன் ஷாப்புக்கு எடுக்கப்பட்டவங்க பேக்கேஜர்ஸ். செலெக்ஷன் பார்த்திங்கன்னா பியூர்லி ப்ரொஃபஷன், தற்காலிகமாக செலக்ட் பண்ணவங்க மட்டும்தான். அடுத்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு செய்யப்பட்டு இவர்களில் சான்றிதழ் இருந்தால் மட்டும்தான் இவங்க பணி ஆணை பெற தகுதியுடையவர்கள் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருமே நம்ம அடுத்தடுத்த மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை குறித்து தினசரி அப்டேட்டுகள் எல்லாமே நான் உங்களுக்கு வழங்கிட்டே வந்துட்டுருக்கேன். அதை நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இப்போ பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துடைய ரிசல்ட்டு நமக்கு வெளியாகிடுச்சிங்க. இப்போ நான் இன்னும் சற்று நேரத்தில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கோவை, ஈரோடு, நாமக்கல் இந்த மாதிரி மாவட்டத்துடைய ரிசல்ட்டு நமக்கு கிடைத்துவிடும். அடுத்து பார்த்திங்கன்னா விருதாச்சலம், நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டத்துடைய ரிசல்ட்டை நாளை நாம் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுங்க. இப்படி தாங்க டிஆர்பியோடைய ரிசல்ட்ஸ் அனைத்துமே பப்ளிஷ் செய்யப்பட்டு வருகிறது. நீங்கள் அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கீங்களோ, அந்தந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ, நீங்கள் உங்களுடைய ரிசல்ட்டை இப்போ இந்த வழிகளை பின்பற்றி தான் செக் பண்ணிக்கணுங்க. செங்கல்பட்டு மாவட்டத்துடைய ரிசல்ட்டு இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் கவலையே பட வேண்டாம். ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டுக்கு உண்டான நேரத்தில் நாம் வந்தாச்சு. நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி மீதி இருக்கிற மாவட்டத்துடைய ரிசல்ட்டு நமக்கு இன்று இல்லைனா நாளை வெளியிடுவாங்க அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, ரேஷன் ஷாப் சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.